டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான நாள் என்றே கூறலாம். சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய இணை அமைச்சராக பல முகங்களை கொண்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள் காலமாகியிருக்கிறார். அவருக்கான ஒரு அஞ்சலி பதிவாகத்தான் இதை நாம் வெளியிடுகிறோம். பொதுவாகவே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாரின் பேரன்கள் அப்படின்ட்டு புரட்சி பேசுகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மையான பெரியாரின் பேரன் EVKS இளங்கோவன் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஈரோடு வெங்கட கிருஷ்ணசாமி சம்பத், அதுதான் சுருக்கமாக EVKS என்று சுருங்கியிருக்கிறது. கிளீனாக அந்த ஃபேமிலி ஹைரார்கியை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஈரோடு ராமசாமி அதாவது பெரியார், அவருடைய சகோதரர் பேர் ஈரோடு கிருஷ்ணசாமி. ஸோ ஈரோடு கிருஷ்ணசாமியோட மகன், அவருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வெங்கட கிருஷ்ணசாமி சம்பத், அதாவது EVK சம்பத். EVK சம்பத் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து அவருடைய பெரியப்பானே சொல்லலாம். ஆனால் பெரியாரை எதிர்த்து அண்ணாவுடன் திமுகவை தொடங்கி ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக விளங்கினார் EVK சம்பத். இந்த EVK சம்பத் அவர்களுடைய மகன் தான் EVKS இளங்கோவன். ஸோ EVK சம்பத்துடைய மகனாக EVKS இளங்கோவன் என்று ஒரு தனி முத்திரையாக அவர் பதித்தார். குடும்ப கட்சி என்று விமர்சிக்கப்படும் திமுகவில் ஐம்பெரும் தலைவராக விளங்கியவரின் மகன் எந்த கட்சியை எதிர்த்து திமுக தொடங்கப்பட்டதோ அதே கட்சியில் இணைந்து மத்திய இணையமைச்சராகி அந்த கட்சியின் மாநில தலைவராகி எந்த கட்சிக்கு எதிராக அவர் தந்தை கட்சி தொடங்கினாரோ அந்த கட்சியை திமுகவுடனேயே கூட்டணி சேர வைத்தவர். மகன் இருந்த கட்சி தந்தை ஆரம்பித்த கட்சியின் ஒரு கிளை கழகமாக மாறிவிட்டது காலத்தின் கோலம். பெரியார் மண் என்று பெருமைப்படும் தமிழகம் அந்த பெரியாரின் பேரனை 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தேனியில் தோற்கடித்தது காலம் செய்த விசித்திரம். ஆனால் கடைசியாக அவர் சந்தித்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெற்று தமிழக மக்கள் அவருக்கு மேலும் ஒரு புகழை சேர்த்தார்கள். அருமையான பேச்சாளர், பல சர்ச்சை பேச்சுகளுக்கும் சொந்தக்காரர். 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்து இருந்தது. ஆனால் 2016ஆம் ஆண்டு மீண்டும் அந்த கூட்டணி இணைவதற்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இவர் வகித்த அந்த பொறுப்பும் ஒரு முக்கிய காரணம் என்றே சொல்லலாம். 2015ஆம் ஆண்டு இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த நேரத்தில் டெல்லியில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெரு வெற்றி பெற்றிருந்தது. அப்போது முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களின் மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது உண்மையிலே தமிழக அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றியை பாராட்டி இருந்த அவர் இதிலிருந்து காங்கிரஸ் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் அவர்களின் பதில் மிகவும் காரசாரமாக இருந்தது. அவருக்கு வேண்டுமென்றால் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து கொள்ளட்டும், கட்சிக்கு எதிராக கருத்து சொல்லும் அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தார். அதுபோல காங்கிரஸில் கடுமையான எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு தலைவர்களில் ஒருவராக EVKS இளங்கோவன் அவர்கள் இருந்தார் என்பது நிறைவு கூறத்தக்கது. தமிழக காங்கிரஸில் இருக்கும் கோஷ்டி பூசலுக்கு பஞ்சமே இல்லை. அதில் தனக்கென்று எப்போதும் ஒரு விசுவாசமான கூட்டத்தை வைத்துக் கொண்டு இருந்தவர்தான் இளங்கோவன் அவர்கள். கட்சி தன் மீது நடவடிக்கை எடுத்தாலும் சரி, கட்சி தன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அவருடைய புன்னகையும் கேலியும் கிண்டலும் நிறைந்த பதில்களும் மாறாமல் இருக்கும். தன்னை நம்பி கட்சி பொறுப்பை ஒப்படைத்த போதெல்லாம் கட்சி நலனை முன்னிறுத்தி பல தைரியமான முடிவுகளை எடுத்தார். ஒரு MLAவாக, ஒரு இணை அமைச்சராக, ஒரு மூத்த அரசியல்வாதியாக பல தலைப்பு செய்தியை தமிழகத்திற்கு கொடுத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் சார்பாக நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். உண்மையில் தமிழகம் ஒரு சிறந்த அனுபவமிக்க அரசியல்வாதியை இழந்திருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.